அங்கோ இல்ல படம் போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் கரெக்டா கீழ்பாக்காண்ட போனீங்கன்னா சூர்யாமையோ 15 பேர் பார்க்கலாம். சூர்யா வருஷன் எல்லாம் பி மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்ட்ல ஒரு ரூம்பு செகண்ட் ஹாஃப் மயிறு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மயிறு, செகண்ட் ஹாஃப் டபுள் மயிறு. என்ன இதெல்லாம் ஒரு படம்? அவனே அவன் பேர் கத்திக்கான் லூஸ் குதி மை. அப்புறம் அந்த சிவா இருக்காருல்ல, சிவா படமே எடுக்க கூடாது சொல்லியா. இந்த ஹேட்டர்ஸ் வந்துட்டு கேவலமா ஒண்ணு பண்ணிருக்காங்க தியேட்டரை விட்டு வெளியே வந்துட்டு. ஏன்டா அப்படி பண்றீங்க? அவங்களுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. எஸ்பெஷலி ப்ளூ சட்டை மாறக்கு நம்பர் 1 வீடியோ. லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் படமே. கார்த்தி வந்த சீன் நல்லா இருந்தது. சூர்யா வருஷன் எல்லாம் பி மட்டும் படமா இது மயிராட்ட இருக்குது படம். படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருக்கு என்ன சீன் பிடிக்கல, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலன்றது மட்டும் தான். அதை விட்டுட்டு படம் வந்து வார்த்தை இதெல்லாம் உங்க வீட்ல இப்படிதான் பேச கத்து கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுவெளியில ஒரு இதெல்லாம் பேசக்கூடாது. கூட்டு வந்துட்டான் ப்ரோ, பிரெயின் வாஷ் பண்ணி. எந்த படமே போல ரீசெண்டா வேட்டையன் படமும் போல மட்டும் வீட்டுல இருந்தேன். இவன் இருக்கான் பாரு. அப்ப நீ அப்படியே வீட்லயே இருப்பா, ஏன் அப்பெல்லாம் படத்துக்கு வர்றீங்க? ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண வச்சு 260 ரூபாய் ப்ரோ டிக்கெட். புறா பத்தி இவனுக்கு தான் காசு தரணும் 260 ரூபாய். நீங்க ஒரு காசு கொடுத்து ஒரு படம் பாக்குறதுக்காண்டி அவங்க வந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எந்த அளவுக்கு வேணாலும் கெட்ட வார்த்தை கூட யூஸ் பண்ணி திட்டலாம், அந்த படத்தை திட்டலாம், டைரக்டர் திட்டலாம். அந்த அளவு பண்றது வந்து ரொம்ப தப்பு. காசு வேற இல்ல என்கிட்ட. எதுக்கு நான் வந்தேன்? படம் ஃபுல்லா ப்ரோ கத்துறான். ஆக்சுவலி இப்ப என்னன்னா கத்ரான்னு வந்து ஏன் சொல்றாங்கன்னா, சிங்கம் படத்துல வந்து சூர்யா சார் வந்து கொஞ்சம் கத்தி பேசியிருப்பாங்க. அப்பதான் அவருக்கு வந்து அந்த கத்திட்டே இருக்காரு, படம் ஃபுல்லா தியேட்டர்ல உட்கார முடியலன்ற ஒரு நெகட்டிவ் இமேஜ் வர ஆரம்பிச்சு. ஓகே, கத்ரான்றத வச்சு. ஆனா இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு தியேட்டர்ல தேவை அப்படின்றப்போ கத்தில நல்ல ஒரு தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது இந்த கத்துறதுலாம் ஒண்ணுமே கரெக்டான அளவு தான் இருந்துச்சு. ட்ரெய்லர்ல கூட ஏதோ கத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெய்லருக்கு டப் பண்ணிருப்பாங்க. ஆனா படத்துல உள்ள டப்பிங் மிஷின்ல பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஒரு போர் சீன்னா கத்தாம என்ன ரொமான்டிக்காவா பேசி இருப்பாங்க அஸ்கி வயசுல. ஒருத்தனை போட்டு குத்துறாங்க கத்தியால. அவன் ஒரு கயிறை விட மாட்டான். அப்படியே புடிச்சுனுங்கிறான் கயிறை. எதுக்கு புடிச்சுனுங்கிறான் என்ன எதுன்னு தெரியல. நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, நம்ம உயிரே போனாலும் அது வந்து அவனோட மகை மாதிரி தத்தெடுத்துட்டான். நம்ம வந்து உயிரை கொடுத்தனாலும் அவங்களை காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம நார்மல் பீப்புள் நமக்கே அப்படி நினைக்கும் போது ஒரு ஆக்ஷன் மூவில அந்த ஆளால நினைச்சா அந்த கங்குவான்ற கேரக்டரால ஒரு அவரோட ஒரு நிலப்பரப்பே ஆண்டுட்டு இருக்க ஒரு ஆளால இது கூட பண்ண முடியாதா? கடைசியில அவனே அர்த்தம் செத்துறான். எதுக்கு சாராலும் தெரியல. அந்த படத்துல வந்து அப்பா மாதிரி அவங்க அப்பா சாகக்கூடாது, இதே அவங்க உயிரை வந்து தியாகம் பண்ணிடுவான். அதுதான் இவர் தியாகம் பண்ண மாட்டாங்க. என்ன படம் பார்த்தாருன்னு தெரியல, படமே பார்க்காம வெளியே வந்து ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. யார்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. காசு வேற இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. காசு யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கும். எதுக்கு 3 மணி நேரம் தாள் எடுத்துட்டானுங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மயிறு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மயிறு, செகண்ட் ஹாஃப் டபுள் மயிறு. படமே இல்ல ப்ரோ. பார்ட் 2 இல்ல ஒன்னு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு கேக்குறதுக்கே. படமே நல்லா இல்ல. படம் ஒரு அட்டர் ஃபிளாப்பா இருக்கனால நீங்க ஒரு 200 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீன்றதுக்காண்டி உங்க வாய்க்கு வந்து வார்த்தையை யூஸ் பண்ண கூடாது. இப்ப நீங்க வந்து ஒரு சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு போறீங்க, அவன் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. என்ன ஓன் பண்ண முடியாது, என்ன மயிரன்னு திட்ட முடியாது. 200 ரூபாய் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் மயிரன்னு திட்டுற. வெளியே இருக்க வேலையில இருக்க கடுப்புலாம் வந்து படத்துல கட்டிருக்காரு. சூர்யா மேல காமிச்சிட்டு ப்ரோ சுத்தமா இல்ல ப்ரோ. ஒண்ணுமே இல்ல படத்துல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. படத்துல ஒண்ணுமே இல்ல, சுத்தமா வேஸ்ட். 250 ரூபாய் வேஸ்ட் தான் சொல்றாரு. எனக்கு என்ன கேள்வினா, உண்மையிலேயே இந்த படத்துல வந்து 3D இருக்கு, சிஜி நல்லா இருக்கு, சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு, டியூல் ரோலா இருக்கு. அது வந்து ஒரு ஃபேன்சி ஒரு கேரக்டர் ஒரு நல்லா இருக்கு, ஒரு ஸ்டைலா இருக்காப்புல. கங்கோ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா சூப்பரா இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி கிடையாது. ரெண்டு சூர்யாவுமே ஏன்னா இதே வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல. கேரக்டர்லயுமே ஒரு டிஃபரன்ஷியேட் காமிச்சிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட் அவனும் போடுறான். கத்தினே கங்குவான் கத்தினே கிடக்கான். அவனே அவன் பேரை கத்திக்கான் லூஸ் குதி மை. அவனே அவன் பேரை கத்திக்கிறான் லூஸ் டேஷ் மாதிரி. ஓகே, நீ தான்டா இப்ப வெளியே வந்து கத்திட்டு இருக்க லூஸ் டேஷ் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு பொலைட்டா சொல்லலாம். எதுக்கு ஏன் எங்க இருந்த கடுப்பு கொண்டு வந்து இங்க காட்டுறேன். அப்புறம் இவனுக்கு இப்படிலாம் பேசுறதுனால தான் இப்படி ஆகுது தெரியல. இவனுக்கு பேசாம இருந்தாலே நான் சுமாரா இருந்தா கூட பரவாயில்ல ஓரமா போய் நான் பார்த்துட்டு செய்யலாம்டா. இவனுக்கு பேசி எக்ஸ்பெக்டேஷன் இது அதிகப்படுத்தி இவங்க எல்லாரும் மேஜரா சொல்ற விஷயம் என்னன்னா, இவர் வந்து இவர் பேசாமலே இருந்துக்கலாம். பேசி எக்ஸ்பெக்டேஷனை கூட்டினதுனாலதான் படம் வந்து இவங்க பிடிக்கலன்னு சொல்றாங்க. 24 எப்பேற்பட்ட படம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா நியூ டெக்னிக். அது சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய படங்கள்
வந்து அது தரமான படம், சூப்பரான படம். அந்த படத்தை அந்த அளவு ப்ரொமோஷன் இல்லாத ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை உட்கார வச்சிட்டீங்க நீங்க. சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அதனாலதான் இந்த அளவு ப்ரொமோஷன் பண்ண வேண்டி இருக்கு. உங்களுக்கு தேட்டருக்கு ஃபுல் பண்ணி கொண்டு வரணும்ல, இல்லன்னா நீங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி படத்தையே ஓட விடாம பண்ணிருவீங்க. அடுத்து ப்ரொமோஷனே நீங்க பண்ணல, ஸ்டூடியோ என்ன போட்டு டேக் பண்ணிட்டு இருப்பாங்க, டே பச்சனை ஒழுங்காக ப்ரொமோஷன் பண்ணலான்ட்டு படுத்தி இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது இவனுக்கு பேசும்போதே எனக்கு தெரியும் இதெல்லாம் அப்படிதான் கேவலமா இருக்க போது. நான் அதே மாதிரி கேவலமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த சிவா இருக்காருல்ல, சிவா படமே எடுக்கூடாது சொல்லி இதுக்கப்புறம் என்ன சொல்றது, இதுக்கப்புறம் சிவா இருக்காருல்ல, சிவா படமே எடுக்கூடாது. நீ என்ன ப்ரோ சொல்ற? யார் ப்ரோ நீ என்ன சொல்றது படம் எடுக்க கூடாதுன்னு? ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் இல்லாம, அதுதான் என்னன்னா நம்ம வந்து 200 ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க, நம்ம என்ன பேசுவோம். படம் என்ன வச்சுக்கிறாரு இல்ல பாட்டு வேற போடுறாங்க, அவ்வளவு கேவலமா இருக்கு படம். ஏன் ப்ரோ கத்துறீங்க எல்லாரும்? ஒரு 200 ரூபாய் கொடுத்து படம் பாத்துறீங்க, 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு ஏசி உள்ள ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பீங்க, ஒரு படத்தை பாக்குறீங்க, பிடிச்சிருக்குன்னா அதை பார்க்க போறீங்க, பிடிக்கலாம் தூங்கிட்டு வர போறீங்க. உங்களோட வேலிடான டைம் வந்து நான் ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு இடத்துல போய் பார்க்க போறேன், நீங்க போய் பாக்குறீங்க. நீங்க சொல்லலாம் காசு கொடுத்து படம் பாக்குறீங்களா, நான் 200 ரூபாய் கொடுக்குறேன், சம்பாதிச்ச காசு தூக்கி கொடுக்குறேன்னு நீங்க சொல்லலாம். ஓகே, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படியே ஓய்வேன் கத்துறீங்க நீங்க? நீங்க அபியூசிவ் வேர்ட்ஸ் சொத்தே எழுதி வாங்கிட்டாங்க உங்கள்ட்ட இருந்து. மக்கள் கேவலமா இருக்கு. துப்பிக்க ப்ரோ, ஓ மூஞ்சில நீயே துப்பிக்க ப்ரோ. எனக்கு என்ன விட்டா நல்லா கேட்டுருவேன் நானு. இத்தனைக்கும் நான் கோபப்படுறேன், நான் கூட சூர்யா ஃபேன் வாங்கி, இவங்க வந்து கமலஹாசன் ஃபேன், விஜய் ஃபேன். சோ இவங்க ஏன்னா நான் வந்துட்டு அவங்கள பிடிச்சாலுமே நான் வந்து ஒரு நியூட்ரலா பாப்பேன். ஒரு படம் பார்க்கும்போது நியூட்ரலா இருக்கணும். நம்ம இந்த மாதிரி வன்மத்தை கொட்டுறவங்க யாரோ ஒருத்தவங்களோட ஃபேன்னு சொல்லிக்கிற ஒரு தற்குறி தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. யாராவது தூ அப்படின்னு துப்புறது, நீ ஏன் உங்க மூஞ்சில துப்பிக்கோங்க ப்ரோ, மக்கள் கேவலமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா ஒரு முக்கியமான நபர். இவங்கலாம் ஒரு பொதுமக்கள் இப்படி பேசுறாங்கன்னா கூட அதை ஏத்துக்க முடியாதான், ஏதோ ஏத்துக்கலாம். ஆனா ஒரு ரிவ்யூவரா இருந்து நீங்க தான் அப்படி சொல்றீங்க ரிவ்யூவர். ஆக்சுவலி ஹி இஸ் நாட் a ரிவ்யூவர். அவர் வந்து எப்படின்னா தான் வீடியோ போகணும் அப்படின்றதுக்காண்டி இருக்கிற படத்தை பூரா ஒரு மனுஷன் எந்த லெவலுக்கு வந்துட்டாரு. நான் வரிசையா கீழே இங்க நிறைய ட்வீட்லாம் போறேன் அவர் போட்டதெல்லாம், அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் ஆக்சுவலி படம் பார்த்திருக்காரு, சூர்யா மேல என்ன இதுன்னு தெரியல, இல்ல யார்கிட்ட காசு வாங்கிட்டு பேசிருக்காருன்னு தெரியல. உண்மையா சொல்லணும்னா இப்ப வாங்க நம்ம ஒரு ரிவ்யூவரா இருந்தா நியாயமா சொல்லணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே சொல்லணும். நான் இந்த படத்துல நெகட்டிவ் இல்லைன்னு நான் சொல்லல, பட் ஏன் இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு அப்படி கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். 200 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா இந்த 200 ரூபாய் எனக்கு ஒர்த்தா இருந்துச்சு. உண்மையிலே நான் கண்ணுக்கு எனக்கு விஷயம் நல்லா இருந்துச்சு, நான் 3D ல பாத்துட்டு வந்திருக்கேன். சிஜி எனக்கு எந்த விதத்திலயுமே எனக்கு வந்து ஒரு ஒஸ்டா தெரியல. எனக்கு முதல்ல சீனா இருக்கட்டும், அவங்க ஸ்கில சுறாவரதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பெஸ்டா தான் இருந்துச்சு. டூசிட்டி மாறன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நெகட்டிவா தான் போடுவான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இப்பவே இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு மக்களை. ஓகே படம் நல்லா இல்ல, ஏன்னா இப்பவே படம் இப்ப என்னன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவருக்கு அது வந்து பிரச்சனையா மாறிடும். நம்ம தமிழ் படத்தை எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா கொண்டு போறோமோ, பாசிட்டிவா கொண்டாடுறோமோ, அந்த அளவுக்கு அது வந்துட்டு முன்னேறும். நம்ம எந்த அளவுக்கு டம்ப் பண்றோமோ அந்த அளவுக்கு டம்பான படம் தான் அதிகமா வரும். சோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நம்மள பண்ண போறாங்கன்னா அந்த படத்துல இருக்க பாசிட்டிவா எடுக்க பாருங்க. அதுவும் இல்லாம எல்லா படமும் இப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் கங்குவா அப்படி இல்ல, என்டர்டெய்னிங்கா இருந்தது. கங்குவா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரி இருந்தாலும் இவர் வந்து இந்த ஃபேன்சிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி நம்ம ரோலெக்ஸ் வைப் கிட்டத்தட்ட அந்த காஸ்டியூமா இருக்கும். ஆக்சுவலி ஒரு சீன் கண்டிப்பா எல்லாருக்குமே அது ரிலேட் ஆயிருக்கும். அந்த ஒரு சீன்ல பார்க்க அப்படியே ரோலெக்ஸ் மாதிரியே இருந்தாரு. எனக்கு ஆக்சுவலி எனக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை ஃபிரான்சிஸ் கேரக்டர் வந்து ரோலெக்ஸ் மாதிரியே தான் இருந்தாங்க. என்ன சொல்லணும்னா நிறைய பேர் ஹெட் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் மெச்சூரான ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கரெக்டா ஓகே சினிமா நல்லா இருக்கு, நான் பிடிச்ச இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குறை இருக்கு அப்படின்னு அவங்க வந்து கரெக்டான ஒரு இது கொடுக்குறாங்க. நம்ம அதை வந்து அதர்ஸ் ஆர் தற்குறிஸ். உண்மையிலே ஒரு மெச்சூரா நடந்துக்கிற விஜய் அஜித் ஃபேன்ஸ் வந்து நம்ம பாராட்டியே தான் ஆகும். ஓகே, ஓவரால் இது ஒரு நல்ல மூவி தான். ஒரு தடவை கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணி பாக்குற மூவி தான். வன்மம் புடிச்ச வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்மளும் வந்து வன்மத்தை கட்டியாச்சு, ஏன்னா அவங்க எல்லாருமே டிசர்வ்ட். இப்ப நம்ம எடுத்து சொல்லணும்னா நாளைக்கே ஒரு நல்ல படம் வரும், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ல ஒரு நல்ல படம் வந்தாலும் ஓட விட மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோட் மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி கமர்ஷியலா எடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் தனியா எடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டே சேர்த்து உங்களுக்கு கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. நீங்க என்ன மாதிரி படத்தை எதிர்பார்க்கறேன்னு தெரியல. கொஞ்சம் பாராட்டுங்க, இப்படி வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் பாராட்ட கத்துக்கோங்க, அப்பதான் வந்து நம்மளும் மேல போகும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, உங்களோட ரோஸ்
அண்ட் கிராஸ்.